Salut mes amis, j'espère que vous allez bien. Bienvenue dans une nouvelle vidéo de French Academy Tamil. Aujourd'hui aussi, vous allez apprendre 50 nouveaux phrases impératives. J'ai déjà fait une vidéo sur ce sujet. N'hésitez pas à aller regarder. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவிலும் பிரெஞ்சு உரையாடலுக்கு தேவையான 50 முக்கிய ஏவல்வினை வாக்கியங்களை பார்க்க போகிறோம். இது இரண்டாவது வீடியோ. பகுதி 1 வீடியோவை பார்க்க விரும்புபவர்கள் ஐகார்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் லிங்க் கொடுக்கிறேன், சென்று பாருங்கள். மறக்காமல் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஒனிவா 50 வாக்கியங்களை பார்ப்பதற்கு முன்னர் இந்த ஏவல் வினை வாக்கியங்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. சாதாரணமாக ஒரு வாக்கியமாக வரும் பொழுதும் அதுவே ஏவல் வினை வாக்கியமாகவும் எதிர்மறையாக வரும் பொழுது எவ்வாறு வரும் என்பதை பார்க்கலாம். உதாரணமாக, tu achètes 2 tickets, நீ 2 டிக்கெட்கள் வாங்குகிறாய். இது சாதாரணமான கூற்று வாக்கியம். இதுவே ஏவல் வாக்கியமாக வரும் பொழுது இந்த அஷத் என்ற வினை சொல்லில் உள்ள எஸ்ஸை நீக்கிவிட்டு சொல்ல வேண்டும். அஷத் து டிக்கே. இதுவே நீங்கள் என்ற எழுவாயோடு வரும் பொழுது அஷத்தே து டிக்கே என்று சொல்ல வேண்டும். இதுவே எதிர்மறையாக வரும் பொழுது, அதாவது வாங்காதே என்ற அர்த்தமாக இருந்தால் நஷத் பா, நஷத் பா அல்லது நஷத்தே பா. அடுத்ததாக les verbes pronominaux, அதாவது எஸ் அல்லது எஸ் அப்போஸ்ட்ரோஃப் இதனோடு வரும் வினைச்சொற்கள் எவ்வாறு ஏவல் வாக்கியமாக வரும் பொழுது மாறுபடும் என்பதை பார்க்கலாம். உதாரணமாக, se lever, அதாவது எழும்புதல் என்ற அர்த்தம் வரும். நீ எழும்புகிறாய் என்றால் tu te lèves. இதுவே ஏவல் வாக்கியமாக இதை மாற்றும் பொழுது lève-toi, lève-toi. vous என்ற எழுவாயாக இருந்தால் levez-vous, levez-vous. இதுவே எதிர்மறையாக வரும் பொழுது ne te lève pas, ne te lève pas, ne vous levez pas, ne vous levez pas. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 50 வாக்கியங்களையும் பார்க்கலாம். முதலாவதாக, வரிசையில் நாம் நிற்கும் பொழுது எங்களை தாண்டி இன்னொருவர் முன்னிற்கு செல்லும் பொழுது இவ்வாறு கூறலாம். Faites la queue comme tout le monde, faites la queue comme tout le monde. எல்லாரை போலவும் வரிசையில் நில்லுங்கள். இரண்டாவதாக, va te coucher, il est tard, படுக்கைக்கு செல், தாமதமாகி விட்டது. மூன்றாவதாக, appelez vos parents, ils vont s'inquiéter, உங்களுடைய பெற்றோரை அழையுங்கள், அவர்கள் கவலைப்பட போகிறார்கள். நான்காவதாக, ne discutez pas pendant le travail, அதாவது வேலை செய்யும் பொழுது விவாதிக்க வேண்டாம். ஐந்தாவதாக, தொலைபேசியில் பேசும் பொழுது அழைப்பில் காத்திருங்கள் என்பதை ne quittez pas, ne quittez pas. ஆறாவதாக, remplissez ce formulaire, இந்த படிவத்தை நிரப்புங்கள். ஏழாவதாக, பதட்டப்படாதீர்கள் என்பதை ne paniquez pas, ne paniquez pas அல்லது ne panique pas. எட்டாவதாக, cesse de raconter n'importe quoi, கண்டபடி அதாவது முட்டாள்தனமாக பேசுவதை நிப்பாட்டு. ஒன்பதாவதாக, grouille-toi, சீக்கிரம், இதை dépêche-toi என்றும் சொல்வோம், grouille-toi. பத்தாவதாக, fous-moi la paix, fous-moi la paix, என்னை தனியாக அல்லது அமைதியாக இருக்க விடுங்கள். 11ஆவதாக, ne t'énerve pas contre moi, ne t'énerve pas contre moi என்றால் என்னுடன் கோபப்படாதே. 12ஆவதாக, யாரிடமும் நீங்கள் தொலைபேசி ரிமோட்டை எடுத்துத்தா என்று கேட்போம் அல்லவா, இதனை passe-moi la télécommande s'il te plaît, passe-moi la télécommande s'il te plaît. 13ஆவதாக, amener un certificat médical,
ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொண்டு வாருங்கள். இதனை ஸ்போர்ட்ஸ் கிளப், அதாவது விளையாட்டு கிளப்புகளில் உங்களுடைய பிள்ளைகளை சேர்க்கும் பொழுது இந்த மருத்துவ சான்றிதழ் கேட்பார்கள். 14வதாக ne fumez pas dans ce bâtiment. இந்த கட்டடத்திற்குள் புகைப்பிடிக்காதீர்கள். 15வதாக envoyez ce document avant le 15. 15ஆம் தேதிக்கு முன்னர் இந்த டாக்குமெண்ட்ஸை அனுப்புங்கள். 16வதாக n'écrivez pas sur la table. மேசையின் மீது எழுதாதீர்கள். 17வதாக ne fais pas ça. அதை செய்யாதே. ne fais pas ça. 18வதாக veuillez rappeler ultérieurement. தயவு செய்து பின்னர் அழைக்கவும். தொலைபேசி அழைக்கும் பொழுது இவ்வாறு சொல்வதை நாம் கேட்டிருப்போம். 19வதாக comptez sur moi. என்னை நம்புங்கள். 20வதாக demandez à la réception. வரவேற்பறையில் கேளுங்கள். demandez à la réception. 21வதாக sachez la vérité. உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். sachez என்பது இங்கு savoir என்ற வினை சொல் ஏவல் வினையாக வரும் பொழுது sachez என்று வரும். 22வதாக et de courage. தைரியம் வைத்திருக்க வேண்டும் என்பதை et de courage என்று சொல்வோம். இங்கு a என்பது avoir என்ற வினை சொல் tu என்ற எழுவாய்க்கு வரும் பொழுது a என்று வரும். 23வதாக habillez-vous rapidement. வேகமாக ஆடைகளை அணி. இதுவே tu என்ற எழுவாயோடு வரும் பொழுது habille-toi rapidement. அடுத்ததாக appelle-moi si tu as besoin. உனக்கு தேவைப்பட்டால் என்னை அழை. அடுத்ததாக ne rêve pas et travaille bien. கனவு காணாதே, வேலையை நன்றாக செய். அடுத்து துள்ளாதீர்கள் என்பதை ne sautez pas. ne sautez pas. அடுத்ததாக envoyez-moi votre adresse. உங்களுடைய முகவரியை எனக்கு அனுப்புங்கள். உன்னுடைய முகவரியை எனக்கு அனுப்பு என்பதை envoie-moi ton adresse. 28வதாக ne la regarde pas. அவளை பார்க்காதே. இங்கு la என்பது அவளை என்ற அர்த்தத்தில் வரும். ne la regarde pas. ne m'appelle pas quand je suis au travail. நான் வேலையில் இருக்கும் பொழுது என்னை அழைக்காதே. 30வதாக ne m'en parle pas. அதை பற்றி என்னிடம் பேசாதே. இங்கு on என்பது அந்த விடயத்தை பற்றி. ne m'en parle pas. அடுத்ததாக ne mangez pas si vite. வேகமாக சாப்பிடாதீர்கள். அடுத்ததாக raconte-moi ta journée. உன்னுடைய நாளை பற்றி எனக்கு கூறு. பாடசாலை முடிந்து வரும் குழந்தையிடம் இன்று என்ன நடந்தது என்பதை கூறு என்று சொல்வதற்கு இதை பயன்படுத்தலாம். அடுத்ததாக ne nous attendez pas. எங்களுக்காக காத்திருக்காதீர்கள். ne nous attendez pas. அடுத்ததாக baisse le son de télé. தொலைக்காட்சியினுடைய சத்தத்தை குறை. baisse le son de télé. அடுத்ததாக occupe-toi de tes affaires. இதனுடைய அர்த்தம் உன்னுடைய வேலையை பார். ஆங்கிலத்தில் mind your own business. அடுத்ததாக இங்கே உள்வர வேண்டாம் என்பதை n'entrez pas ici. n'entrez pas ici. அடுத்து ne te salis pas tes mains. உன்னுடைய கைகளை அழுக்காகாதே. ne te salis pas tes mains. அடுத்து suivez-moi. என்னை பின்தொடருங்கள். suivez-moi. 39வதாக surveille ton langage et sois poli. உன்னுடைய வார்த்தைகளில் கவனமாக இரு, அத்துடன் மரியாதையாக நடந்து கொள். இதில் sois poli என்பதில் sois என்பது être என்ற வினைச்சொல் ஏவல் வினையாக வரும் பொழுது அது tu என்ற எழுவாய்க்கு sois என்று வரும். 40வதாக arroser les plantes pendant mon absence. நான் இல்லாத பொழுது தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள். arroser les plantes pendant mon absence.
அடுத்து enfilez votre manteau. உங்களுடைய ஜாக்கெட்டை போடுங்கள். அடுத்து fais-moi un café s'il te plaît. தயவு செய்து எனக்கு ஒரு காஃபே போட்டுத்தா. அடுத்து préviens si tu ne rentres pas dîner. நீ இரவு சாப்பாட்டிற்கு வராவிட்டால் முதலே தெரிவி. 44வதாக ne sortez pas sans permission. அனுமதி இல்லாமல் வெளியில் செல்லாதீர்கள். 45வதாக ne soyez pas triste. கவலையாக இருக்காதீர்கள். இங்கு être என்ற வினைச்சொல் vous என்ற எழுவாய்க்கு ஏவல் வினையாக வரும் பொழுது soyez என்று வரும். ne soyez pas triste. அடுத்து ne gaspille pas mon temps. என்னுடைய நேரத்தை வீணாக்காதே. அடுத்து marche sur le trottoir. நடைபாதையில் நட. arrête ça s'il te plaît, j'ai mal à la tête. தயவு செய்து அதை நிப்பாட்டு, எனக்கு தலைவலிக்கிறது. அடுத்து rappelle-lui sa promesse de nous emmener à la piscine. எங்களை நீச்சல் தடாகத்திற்கு அழைத்து செல்வதாக அவர் அளித்த வாக்குறுதியை அவருக்கு ஞாபகப்படுத்து. 50வதாக éteignez le chauffage avant de partir. புறப்பட முன்னர் ஹீட்டரை நிப்பாட்டி விடுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 பிரெஞ்சு ஏவல் வாக்கியங்களையும் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு நினைவில் வைத்து கொள்வதன் மூலம் உங்களுடைய உரையாடல்களின் போது இவற்றை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மறக்காமல் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.